எப்பயும் நம்ம ஒரே மாதிரி பீட்ரூட் பொரியல் செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம்னா குழந்தை கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் நம்ம சாதமாக கூட கிளறி கொடுத்துடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம நார்மலாக செய்யாமல் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிளகா போடாமல் நம்ம மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். அந்த இனிப்பு பிடிக்காது. அதனால தான் நல்லா காய் வந்ததுக்கப்புறமா வல்லாரைக்கீரை பொடி செஞ்சுருந்தேன். அதை தூவி நம்ம இறக்குனோம்னா பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா சப்பாத்தி கூட நான் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொரியல் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையும் நான் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் முள்ளங்கி, கத்திரிக்காய், மாங்காய் எல்லாமே போட்டு ஒரு சாம்பாரும் செஞ்சுட்டேன். சூப்பராக இருக்கும். நம்ம சாதம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீரை காய்கறிகளை கொஞ்சம் அதிகமாக எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் டெய்லியும் டிஃப்ரெண்ட்டாக எதனா செஞ்சு கொடுக்கலாம். சுபாக்கும் ஊட்டிட்டு நானும் அப்புறமா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக்